பார்வதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். இந்த வருடத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடைய போகுதுங்க. ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கு. குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 4 கிரகங்களுமே பயிற்சி அடைய போகுதுங்க. இந்த 4 கிரகங்களுமே வருட கிரகங்கள். அப்போ வருட கிரகத்தை மையப்படுத்தி மட்டும்தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் இந்த 4 கிரகம் பயிற்சி அடைகிறதுனால நான் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக தான் பிரித்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான பலன்களாகவும், 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்டம் வரும் ஒரு வகையான பலன்களாகவும் 2ஆக பிரித்து கொடுத்துட்ருக்கேன். அதே அமைப்பில் தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும், மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். உண்மையான சொல்ல போனால் இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கீங்க. இந்த 2025 மே மாத காலகட்டத்திலேருந்து தான் வளர்ச்சிகளை அடைஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்பாக குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறதும் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிங்க. இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டுருங்கன்றீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் கண் முன்னே நடக்கக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருடமானது இருக்க போகுது அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா குரு பகவானின் பார்வையானது உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியை பார்த்துட்டு இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற விதிகள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உருவாகும். தன் இருப்பிடத்தை விட்டு இடம் பெயர்ந்து தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்களோட ராசியை முழுமையாக பார்த்துட்ருக்கார். குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்ற விதிங்க. அப்போ இந்த வருட காலகட்டத்தில் 2025 மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் தெளிவான சிந்தை இருக்கும். இந்த காரியத்தை இப்படி செய்தால் இதில் வெற்றி பெற முடிகின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருந்துட்டுருப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தருன்றீங்க. அதே வேளையில் இந்த குரு பகவானோட பார்வையானது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பட இருக்குது. 3ஆம் இடமானது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம்னால எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தேர்வீங்கன்ற விதிங்க. இந்த 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இந்த வருடத்தில் நீசம் பெற்றிருந்தாலும் கூட இந்த வீடு கொடுத்த கிரகமானது ஆண்டின் தொடக்கத்தில் கேந்திரத்தில் நிற்கிறார். அதனால் நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுதுங்க. அப்போ இந்த வருட காலகட்டமானது உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் 5ஆம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை கிடைக்காருங்க. 5ஆம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான மகர ராசியை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் உங்களோட பூர்வ புண்ணிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வருட காலகட்டத்தில் நிவர்த்தி அடையத்துக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்களாக திருமணம் ஆயிடுச்சு சார், ஆனால் குழந்தை பேரே இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குறித்து வச்சுங்க. வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டத்தில் கன்ஃபார்மாக கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை தரித்தே தீரும் அப்படின்ற விதிங்க. ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருவார். இவரோட பார்வை 5ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் போடும். அப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருட காலகட்டத்தில் குழந்தை பேர் தரிச்சே தருன்றீங்க. குழந்தை பேரை பற்றி நீங்கள் எதுவும் கவலையே பட வேண்டிய அவசியங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்காரர்களின் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியில் படிக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் கல்வி திறமையானது செயல்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். கன்னிராசிக்காரர்களோட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அவ்வப்போது இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து மருத்துவ செலவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானின் பார்வையானது உங்களோட ராசிக்கும்
உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் பட்டிருக்கனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நேர காலங்களில் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும்னு விதிங்க. அதே வேளையில் சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கார். 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானம் அப்படின்ற விதிங்க. வெகு நாட்டில் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக 2025 மார்ச் 29ஆம் தேதிக்குள்ளார அரசு உத்தியோகத்தை வாங்கிடுங்க. அதுக்கு பிறகு வாய்ப்புகள் கொஞ்சம் தடைபடும் போல தெரிஞ்சிட்டு இருக்குங்க. ஆனால் ஒருவேளை அரசு உத்தியோகத்தை எழுதி காத்துட்ருக்கேனாக்கா கண்டிப்பாக 2025 மார்ச் 29க்குள்ளார அரசு உத்தியோகத்தில் போய் நீங்கள் உட்காந்துருவீங்கன்றது எழுதப்பட்ட விதிங்க. அதே போல் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அது எதிரிகளை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்கள் பேரில் இருந்துட்டு இருக்குன்னா 2025 மார்ச் மாதத்துக்குள்ளார அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கார். கேது பகவான் ராசியிலே உட்காந்துருக்கார். 7ஆம் இடத்துல ராகு பகவான் தான் கணவன் மனையிட கருத்து வேறுபாடு அவ்வப்போது இருந்துகிட்ருக்கோம். திருமணமான கணவன் மனை உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் விரிசல்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வருகின்ற 2025 மே மாதம் 18ஆம் தேதி பிறகு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குங்க. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கணவன் மனை உறவுகள் ஓரளவுக்கு வளர்ச்சிகளுக்கு கிடைக்கும். ஒருத்தர் புரிந்து நடந்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். யாருக்கும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு காலகட்டங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ ஜென்மத்தில் கேது இருக்கக்கூடிய காலகட்டங்களானது உங்களுக்கு தெளிவான மனநிலைமை இல்லாமல் இருந்துட்டு இருப்பீங்க. ஆன்மீக சிந்தனைகள் நோக்கி போயிட்டு இருப்பீங்க. இந்த கோயில்கள் போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, தீர்த்த யாத்திரைகள் போகலாம், ஜீவ சமாதியை நோக்கி போகலாமன்ற மாதிரி தெய்வ வழிபாடுகள் மேலே நம்பிக்கைகளானது வருகின்ற ஜனவரியிலேருந்து மே மாதம் வரலும் இருக்கும். இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சா தீர்த்த யாத்திரைகள் போய் வழிபாடு செய்துட்டு வரதான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவீங்க. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகளோ குரு பயிற்சிகளோ அல்லது சனி பயிற்சியோ எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்புகள் தரக்கூடிய பயிற்சிகளாக இல்லை. எல்லாமே உங்களுக்கு சாதகம் நிறைந்த ஒரு பயிற்சியாகவே இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா குரு பகவானின் பார்வை பரிபூர்ணமாக மே மாத வரலும் இருக்குது. சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ராகு கேதும் இருந்துட்டு இருக்கு. அப்போ 2025 மே மாத காலகட்ட வரலும் 4 கிரகமே யோகம் நிறைந்ததாக தான் இருந்துட்டு இருக்கு. மே மாத காலகட்டத்துக்கு பிறகு தான் ராகு கேது பயிற்சி அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு அமைப்புகள் இல்லை. சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துக்கு போனாலும் சசயோகம் அப்படின்ற விதிங்க. சசயோகத்தின் விளைவாக சமுதாயத்தில் உள்ள மக்கள்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு பாலமாக நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சமுதாயத்துக்கு அப்படின்னாக்கா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு சென்றார்னா குலதெய்வ கோயில்களை எடுத்து புனரமைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். உங்கள் குலதெய்வம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த நேரத்தில் குலதெய்வ கோயில்களை எடுத்து கட்டுவீங்க. அல்லது நீங்கள் முன்னிருந்தே அதை நடத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். குலதெய்வத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ஒரு கெடா வெட்டு, காது குத்துறது அல்லது கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுத்தி தருன்று விதிங்க. வேலை வாய்ப்பே கிடைக்காத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்டில் எனக்கு திருமணம் நடக்கல சார், திருமண அமைப்புகள் உண்டான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான காலகட்டங்கள் உருவாகும். வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வந்திருக்காருங்க. ஒரு ஜாதத்தில் 3, 7, 9, 12ஆம் இடங்கள் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டை சொல்லக்கூடிய இடங்க. ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்களானது உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாட்டு கிளம்புனீங்க நீங்கள் தான் ராஜா அப்படின்றத எடுத்து வச்சுங்க. சகோதர வழியில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாமே படிப்பில் ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏற்கனவே கடன்கள் அதிகமாக இருக்கே சார், கடன்கள் ஏதாவது குறையுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் 7ஆம் இடத்துல சனி பகவான் சென்றுட்டார்னா சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். வண்டி வாகனத்தை தடைகள் ஏற்பட்டிருந்த நபர்கள் கூட வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ தெளிவாக சொல்ல வரீங்க, முதல் ஆஃப்லேயே ஏதாவது சேர்த்து வைக்கணும், முயற்சிகள் எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் செய்து வைக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அப்போ 2025 ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளார நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.